சூப்பர் சிங்கர் புகழ் சரண் அவர்களோட வீட்டின் முன் ஏராளமான பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில் ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசனில் நிகில் அவர்கள் வின்னராக வந்திருந்தாரு, சரண் அவர்கள் ரன்னராக வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் சரண் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காரு. அண்ட் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரண் அவர்கள் அவங்களோட ஊருக்கு போயிட்டு கார்ல இறங்கும்போதே அங்க ஏராளமான ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருந்திருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலதாளம் முழங்க, வான வேடிக்கைலாம் வெடிச்சு, சும்மா பயங்கரமா அலப்பறை பண்ணி தான் அவர கார்லேருந்து இறக்கி விட்டுருக்காங்க. அண்ட் மாலை அணிவிச்சு, சாதம் அணிவிச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஆராத்திலாம் எடுத்து, ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்ப அவங்களோட ஊர் பொதுமக்கள் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வரவேற்ப கண்டிப்பா சரண் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு வரவேற்ப தான் மக்கள் வந்து அவருக்கு குடுத்துருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிஃப்ட்லாம் குடுத்துருந்தாங்க. செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து சரண் அவர்கள பாடலாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏராளமான உற்சாக வரவேற்பு அவருக்கு குடுத்துருக்காங்க. சரண் அவர்கள் கடைசியா எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசியிருந்திருக்காரு. "நீங்கலாம் இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்க முடியாது. உங்களோட சப்போர்ட் இல்லன்னா கண்டிப்பா நான் 2ண்ட் பிரைஸ் வாங்கியிருக்க முடியாது. உங்களோட இந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு நன்றி. அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் என் மேல அந்த ஒரு அன்பு உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. அதற்கும் நன்றி." அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு. கண்டிப்பா இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்ப சரண் அவர்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு. அத தான் அந்த ஒரு ஊர் மக்கள் குடுத்துருக்காங்க. அவருடைய சொந்த ஊர் மட்டும் கிடையாது. இன்னைய தேதிக்கு சரண் அவர்கள் தமிழ்நாட்டுல எங்க போனாலுமே, அவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்களோட வாய்ஸ்ல ரொம்பவே சூப்பரான பழைய பாடல்கள் பாடி மக்கள் மத்தியில புகழ் பெற்றிருக்காரு. இத தாண்டினா மிகப்பெரிய ஒரு சிகப்பு கம்பளம் இதுக்கப்புறம் தமிழ் சினிமால அவருக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கவின் அவர்கள் ரீசெண்டா கமருதீனுக்கு கால் பண்ணி ரெட் கார்டு வாங்கினது குறித்து ஒரு சில விஷயங்கள் ஆறுதலா பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பிக் பாஸ் சீசன் 9 நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு சீசன்ல கமருதீனும் விஜய் பாருவும் ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவில் வைரலா போயிருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல கவின் அவர்கள் கமருதீனுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு பேட் டே வந்து நம்மளோட ஒட்டுமொத்த கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணிடாது. மக்கள் கண்டிப்பா உங்கள பக்கம் இருக்க நியாயத்த புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஷோ அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண ஷோ தான். அந்த நேரம் பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. தேவையில்லாம அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் சீரியல் பண்ணணும்னா சீரியல் பண்ணுங்க. இல்ல சினிமால வாய்ப்பு தேடுறீங்கன்னா தேடுங்க. உங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு போங்க. இத நினைச்சிட்டே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாரி நம்பிக்கை அளிக்கும் விதமா கமருதீன்ட்ட பேசியிருக்காராமா. அதுக்கப்புறம் தான் கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டப்லாம் கூட வச்சிருந்தாங்களாமா. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.